எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட். நம்ம இருக்கிறது செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் கரேபியன் ஐலாண்டோட கேபிட்டலான பாஸ்டர். அங்கே தாங்க இருக்கும். இன்னைக்கு அங்கே தான் வெளியே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்புக்கே டஃப்பு தர இன்னொரு ஷிப்பு இருக்குங்க. இந்த ஷிப்பு வந்து ராயல் கரேபியனோட ஷிப்பு. ஒடிசி ஆஃப் த சீன்னு சொல்லுவாங்க இந்த ஷிப்புக்கு பேர். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம திமிங்கிறதுக்கே டஃப்பு தர ஒரு இது பெரிய திமிங்கலமாக இருக்கும் போல இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கீழே இருந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது நம்ம ஷிப்பு. நம்ம ஷிப்பே சின்னதாக தெரியுது இந்த ஷிப்புக்கு பக்கத்தில். இன்றைக்கி ஒரு பிளானும் இல்லை. நம்ம அப்படியே இந்த போர்ட் டெர்மினல் போயிட்டு கொஞ்சம் அப்படியே அங்கே இருக்க இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. பாருங்கள், ராயல் கரேபியன் சொல்லிட்டு எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்கள். சைலம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுக்கு மேலே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் போட்ஸ். ஸோ கப்பல் ஏதாவது ஆபத்துனா இந்த லைஃப் போட்ஸ் வழியாக தான் தப்பிச்சு வெளியே போகிறது. இங்கே பாருங்கள். ஸோ ராயல் கரேபியன் இன்டர்நேஷ்னல். ஸோ இது க்ரூஸ் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு க்ரூஸ் லைனுங்க ராயல் கரேபியன். அதேமாதிரி நம்ம க்ரூஸ் லைனும் நார்வேஜியன் க்ரூஸ் லைனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான க்ரூஸ் லைன் தான். பாருங்கள், அது இவ்வளோ பெரிய கப்பலை எப்படி அந்த போர்ட்டோட கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கயிறுகள் தான் வந்து அந்த போட்டை மீன்ஸ் நம்மளோட க்ரூஸ் கப்பலையே வந்து ஆடாமல் நிற்க வச்சுருக்கு. இந்த செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் கரேபியன் ஐலாண்ட் நம்ம நல்லாவே இருக்குது. நல்ல வெயில். இப்போ அந்த ஒடிசிலே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6000 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர், ரெண்டுத்தையும் சேர்த்துனா 11000 பேர். இப்போ இந்த சிட்டிக்கு மட்டும் காலையிலேருந்து இந்த ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா 11000 பேரில். இப்போ இந்த குரூவை விட்டுட்டிங்கன்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 to 7000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு எக்கனாமி. ஸோ அதனால தான் கரேபியன் தீவில் டூரிசம் மெயின் எக்கனாமி. ஸோ இங்கே இருக்க இந்த தீவில் இருக்க மக்கள், முக்கியமாக இந்த சிட்டியில் இந்த பாசட்டரே இந்த சிட்டியில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இந்த டூரிசம் எக்கனாமி தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 திமிங்கலம் பாருங்கள். இது நம்ம திமிங்கலம், இது ராயல் கரேபியன். நம்ம கப்பல் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை பார்த்தமே நிற்குது. ராயல் கரேபியன் இது பேக் சைடு ஒடிசி ஆஃப் த சீ. இந்த கரையை ஓரமாக பாருங்களேன், பெரிய எவ்வளோ பெரிய கல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் காலையிலே போயிட்டு திரும்ப வந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் காலையிலே வெளியே போயிருப்பாங்க, இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது. நீங்கள் எதாவது நியர்பை நல்லா இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டெஸ்க். ஹாய் மேம், எனிதிங் நியர்பை வி கேன் சி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ். இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் வந்து நம்ம கேட்டோம். அவங்க வந்து நம்மளுக்கு மேப்பே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம க்ரூஸ் கப்பல் எங்கே இருக்குது, நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு அந்த சிட்டியோட மேப்பே கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், இது எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியாது, எனக்கு இருக்குது 2 மணி நேரம் தான், ஏதாச்சும் ஒரு 2-3 பிளேஸ் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரு பின்ன இதில் வாக் பண்ண சொன்னாங்க. நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரும் பின்ன அந்த சிட்டி சென்டரில் அப்படியே ஒரு வாக் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. நம்ம மட்டும்தான் வெளியே போயிட்டுருக்கோம், எல்லோரும் திரும்ப வந்துட்டுருக்காங்க. வெயில் பொழந்து கட்டுது. என்ட்ரன்ஸ் வரும்போது நல்லா சவுண்டு கேட்குது. செயின்ட் கிட்ஸ்.
ஸோ இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் கரீபியன் ஐலாண்ட். நம்ம இருக்கிறது அதோட கேபிட்டல் பெசட்டரே ஆர் பெசட்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வெல்கம் டு செயின்ட் கிட்ஸ். சம்திங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க, இங்கே ஒருத்தர் வாசிச்சுட்டு இருக்காரு. செம்மையாக வாசிக்கிறாங்க. வா, இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு தெரியல. வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்? வாட் இஸ் த நேம்? Djembe. Djembe. What is the music you are playing now? Is it Afro-Caribbean. Africa-Caribbean. Afro-Caribbean. Afro-Caribbean. Yes. ஓகே, நம்ம அவங்ககிட்ட கேட்டோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஜிம்பே. அவங்க வாசிக்கிற மியூசிக் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ-கரேபியன் மியூசிக். செம்மையாக வாசிக்கிறாங்க. செம. டான்ஸ் ஆடுறாங்க. பாருங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க இந்த அம்மா. வா வா வா. தேங்க்யூ பிரதர். ஓகே, செம செம செம. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்தவுடனே கெசினோ இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ், அதுங்க டைமண்ட் இன்டர்நேஷ்னல். இது நீங்கள் எல்லா போர்ட்லேயும் பார்க்கலாம், அந்த டைமண்ட் இன்டர்நேஷ்னல். நம்ம அவசர அவசரமாக சாப்பிட்டு வந்ததுனால தொண்டை கட்டிச்சு. இருக்கிற ஸ்பைஸினே எடுத்து உள்ளே போட்டுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், செயின்ட் கிட்ஸ்னு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த பக்கம் இருக்குது கடைகள். ஷாப்பிங் பண்ணுறது தாங்க நிறையா இருக்குது. இது கொஞ்சம் பழைய டைப்பில் வந்து இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஜுவல்லரி ஷாப்ஸ், ஜெம்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ். ஓகே, லிக்விட் டியூட்டி ஃப்ரீ சரக்கு கடை, டேக்ஸ் இல்லாத சரக்கு கடை. பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப வந்து ஒரு சில்லிங்காக இருக்குது. அந்த ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நோ ரஷ் பார், இது பாரு. இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நடுவில் பார்த்தீங்கன்னா பார்டெண்டர் இருக்காங்க. ஸோ அப்படியே ஜூஸ் மேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, மீன்ஸ் சரக்கு மேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே சுற்றி உட்காந்து குடிக்கிறாங்க. நம்ம இதில் இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதான்னு தெரியல. லோக்கல் ரம் கடைக்குன்னு போட்டிருக்கு. ஓகே, சில இங்கே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. நம்ம இது மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது இந்த செட்டப்பு. வாவ்.
இங்கேருந்து இந்த வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம 2 ஷிப்பும் தெரியுது. நம்ம ராயல் கரேபியன் மீன்ஸ் நம்ம பக்கத்தில் இருந்த ராயல் கரேபியன், அப்புறம் நம்மளோட நார்வேஜியன். பாருங்கள், ஹட்டு மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. பட் ஹட்டு கிடையாது, டைல்ஸ் தான். பாருங்கள், நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாம். எல்லா இடத்துலையுமே சரக்கு கடை தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பெலிக்கன் மால், ஆமாம், இதை தாண்டி தான் போகணும். ரைட்டு, ஓகே. இது ஸ்ட்ரைட்டாக இந்த பெலிக்கன் மாலுக்குள்ளே போனால் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகலாம். ஓகே, இருட்டாக இருக்குது. டாக்ஸி சர்வீஸ், ஓகே. ஸோ இதுதான் அந்த போர்ட்டோட என்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். ஓகே, சரி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த நார்த்து ஸ்கொயர் ஸ்ட்ரீட் வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே, அங்கே இப்படி போயிட்டு கிராஸ் பண்ணுவோம். அழிஞ்சு போயிருக்கு லைனு, பரவாயில்ல, இருந்தாலும் கிராஸ் பண்ணலாம். வெயில் ரொம்ப இருக்குங்க, ரொம்ப வெயில் இருக்குது. என்ன ரோடே வெறிச்சோடி இருக்குது. இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. ஹலோம்மா, மார்ஷல் ஹவுஸ். இன்னும் நம்ம மட்டும்தான் இருக்குமா? காரு போகுது, மக்கள் கூட்டத்தை காணுமே. இந்த மாதிரி யாருமே இல்லாதப்போ தான் நமக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே வரும். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது? செப்டம்பர் மாதம் 1983 தான் கிடச்சிருக்கு இண்டிபெண்டன்ஸ். ஸோ அது நினைவாக தான் வந்து இந்த ஸ்கொயர் வச்சுருக்காங்க. ஒரு சிட்டி சென்டரில் இருக்க ஒரு கார்டன். ஒரு ஃபவுண்டைன் இருக்குது சென்டரில். ரொம்ப ஒரு எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மக்கள் இருக்காங்க, பட் கூட்டம் இல்லை. அங்கங்கே இருக்காங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரி டெர்மினல். இந்த ஃபெரிஸ்லாம் இருக்கும். ஃபெரிஸ்னால் ஒன்றும் இல்லை, டெய்லி யூசேஜுக்காக யூஸ் பண்ணுற போட்டு தான் ஃபெரிஸ். ஸோ இப்போ நம்ம ஊரில் அந்தமான் டு சென்னையில், ஸ்ரீலங்கா டு தமிழ்நாடு இப்படி யூஸ் பண்ணுற போட்டுக்கு பேர் தான் ஃபெரிஸ். ஸோ அதை வந்து பயணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் அது வந்து இந்த க்ரூசிங்காக பண்ண மாட்டாங்க, அது வந்து நார்மல் யூசேஜுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம அந்த டெர்மினலில் போய் பார்க்கலாம், அது பக்கத்தில் தான் இருக்குது. நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்கப்பா. இப்படி நடக்கலாம். நல்ல வெயிலுங்க, நல்ல வெயில். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலாம் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீடுங்க. எல்லா இடத்துலையுமே மியூசிக் இருக்குங்க. பாருங்கள், ஸ்ட்ரீட் கடை. நம்ம ஊரில் ஸ்ட்ரீட்டில் துணி வைப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டு கடை.
ஓகே, டோமினோஸ் டெலிவரி பண்ணுற காருங்க பாருங்கள். டோமினோஸ் டெலிவரி பண்ணுற காரு. ஸோ இங்கே டோமினோஸ் இருக்குது. ஸோ அதை டெலிவரி பண்ணுற காருங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் ஜூஸ் கடை மாதிரி இங்கேயும் ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. எசன்ஸ் ஜூஸ் கடை. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் கடை. சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த மாதிரி விற்கிற ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் கடை. ஸோ அகெயின் ஸ்ட்ரீட் கடை. There will be no fuss, no fight. ஹலோ. ஸோ நம்ம அப்படியே இந்த ஃபெரி இருக்கிற இடத்துக்கு நடந்து போகலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஹலோம்மா, காஸ்மெட்டிக்ஸ் ஷாப். ஹலோ. ஸோ கரிபானாஸ் ஹோம் சென்டர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். ஓகே, ஒரு ஏஷியா சிட்டி சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பக்கம் தான் க்ரூஸ் டெர்மினல், அந்த பக்கம் தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரீட் கடைகள் நிறையா இருக்குங்க. எல்லா இடத்துலையும் பாட்டு தான். பாட்டு நல்லா ஸ்பீக்கரில் வச்சு அதை கேட்கும் போதே ஒரு என்ன சொல்கிறது, கேட்கும் போதே நல்லா இருக்குது. எப்பவுமே ஒரு பார்ட்டி வைப்பில் இருக்குது. இப்போ அந்த பக்கம் நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா நம்ம நார்வேஜியன் தான். நம்ம நார்வேஜியன் வியூவாக தான் நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபெரிஸ். இங்கே இருக்க தீவுகளை இணைக்கிற போட்டுங்க. இங்கே பாருங்களேன், காவா ரயில்வே ட்ராக் மாதிரி காவா போகுது. காவா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இதில் தண்ணி போகுது பாருங்கள். ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது, ஆனால் அது காவா. அது அகைன் ஹோட்டல். ஒரு சின்ன ஹோட்டல். இங்கே பாருங்க, டாக்ஸி. ஐ திங்க் மோஸ்ட்லி இது ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்கும். பார்க்க டாக்ஸி மாதிரி தெரிஞ்சாலுமே இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் தான் இது. எப்படிலாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் ஆம்னியே கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ 1 by 1 கிளம்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க அந்த ஃபெரி டெர்மினல். இப்போ நம்ம க்ரூஸ் போர்ட் மாதிரி இது ஃபெரி டெர்மினல். ஸோ இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க தீவுகளை இணைக்கிற ஃபெரி டெர்மினல். இந்த டெர்மினலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. ஓகே, இதில் இவங்களாம் இந்த ஊர் தலைவர்கள் போல் இருக்குது, வரைஞ்சி வச்சுருக்காங்க.
ஓகே, ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பீச் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது அந்த சைடு இருக்குது. இந்த பீச் அவ்வளோவா ஒன்றும் தெரியலைங்க. ஏன்னா இந்த பக்கம் காவா கலக்குது. இதை பார்த்தீங்களா, காவா கலக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் காவா வருது, சின்னதாக அப்படியே வருது பாருங்கள். காவா அப்படியே வந்து இங்கே கடலில் கலந்துருது. அங்கே பாருங்கள், அப்படியே அந்த கடலில் கலந்துருது. நான் உங்களுக்கு அந்த ஃபெரி போட்டு காமிக்கிறேனே, மண்ணே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. இது ஏன்னு தெரியல, மண்ணே ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த பாருங்கள், அங்கே தெரிகிறது தான், அதான் ஃபெரி போட்டு. இதுதான் ஃபெரி போட்டு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க மேபி இந்த ஐலாண்ட்லேயே அடுத்த எண்டுக்கு கனெக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அங்கே அப்படி தெரியுது நம்ம கப்பலும் ராயல் கரேபியனும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் காவா இந்த பக்கம் கலக்குது, காவா இந்த பக்கம் கலக்குது, இந்த பக்கம் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்மெல்லாக தான் இருக்குது இந்த இடம். இதுக்கு எதிர்க்கே ஒரு மார்க்கெட் இருக்குது பாருங்க. ஹலோ, யூ ஆர் ஃபிஷிங்? யூ காட் ஃபிஷஸ்? ஓ, அந்த பையன் ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்காங்க. வாட் இஸ் யுவர் நேம்? What is the fish name? This one? This? Color fish, no? Color இருக்கு. Tom fish. This one? Asrena. Okay. So you cutting this fish and catching other fish? Bigger fish. அங்க பாருங்க, சின்ன ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை கட் பண்ணி பெரிய ஃபிஷ்ஷை தூண்டில் போகிறாங்க பாருங்களேன். சூப்பர். வாவ், இப்படியே போட்டால் ஃபிஷ்ஷு வந்துடுமா? எனக்கு தெரியல. இவங்க எங்கே நின்றுக்கிட்டே, கடையில் நின்றுக்கிட்டே ஃபிஷ்ஷை பிடிக்கிறாங்க. ஸோ யூ கேன் கெட் ஃபிஷ் லைக் திஸ். யா, ஓகே. பாருங்கள், தூண்டில் போட்டு how you will put? Okay, you cut. Okay, சின்னதாக. ஓகே, சின்ன. ஓகே, யா யூடியூப் சேனல் க்ரூஸ் பேக்கர் சதீஷ். சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, யா சதீஷ். யா, I am working in a cruise ship. So cruise packer, like backpacker. Cruise packer Satish. You work on a cruise? Yes, I am working in a cruise. You work on a cruise? Yes. சரி, அந்த மீனை வந்து அப்படியே அந்த தூண்டில்ல பாருங்க கட் பண்ணி பாருங்க போடுறான் பாருங்க. வாவ், நல்ல ஸ்டைலாக போட்டோம். அங்கே போய் விழுந்ததுங்க அது. சூப்பர். தேங்க்யூ பாய். வா, you speak English or other language you speak? Only English. Okay, English தான் பேசுகிறாங்களா அங்கே? Oh, you got it a fish. See, பிடிச்சிட்டாங்க மீனை. Wow, super boy, super. Good job, man. What fish that one? A lobster. Yeah, lobster. I couldn't catch it too strong. Okay, அவன் போட்டோன்னே அந்த ஃபிஷ் வந்து மாட்டிக்கிச்சு. You are leaving the fish? Yeah, it's small. பாருங்க அந்த பையனுக்கு இருக்கிற இதை பாருங்க, சின்ன ஃபிஷ்ஷாக இருக்குது. நம்ம இது விட்டுறணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வா, சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு சின்ன பையனாக இருந்தாலுமே நல்ல ஒரு கருணை உலகம் கொண்டவனாக இருக்கான், நல்ல அறிவாக இருக்காங்க. சூப்பர் காய்ஸ். ஓகே,
ஆக்சுவலி பிடிச்சிட்டு சின்ன மீனாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாக. அவன் ஃப்ரெண்டும் அவனும். இவன் மீன் பிடிச்சிட்ருக்கான், அவன் ஃப்ரெண்டு குளிச்சிட்ருக்கான். இங்கே பாருங்க. ஓகே காய்ஸ், see you, பாய். ஓகே பசங்க, டாட்டா, பாய், வரேன்பா. ஓகே, நம்ம அப்படியே எதிர்க்க இருக்க இந்த மார்க்கெட்டு போகலாங்களா? இங்கே என்ன இருக்குன்னு. நம்ம ஏற்கனவே செயின்ட் லூசியாவில் இருக்க கேஸ்ட்ரிஸ் சிட்டியில் இருந்த மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிற வண்டி. இந்த டூரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட் திங்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. சீசன் டைமில் டூருக்கு யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. காரு வருதான பார்த்துட்டு நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இந்த மார்க்கெட் உள்ளே போய் பார்க்கலாம். பேசிட்ரே பப்ளிக் மார்க்கெட்னு இருக்குது. காலியாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த பக்கம் சில காய்கறிகள்லாம் இருக்குது. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ டேக் வீடியோ? கேன் ஐ? ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் உருளைக்கிழங்கு, தர்பூசணி, வெங்காயம், இஞ்சி, கிழங்கு, நான் பேர் மறந்துடும் போல இருக்கேன் வர வர. வாழைக்காய். இது என்னன்னு தெரியல, என்னது இது? வாட் இஸ் திஸ் நேம்? ஸ்குவாஷ்ன்னு சொல்கிறாங்க. கொடை மிளகா, கேரட்டு பாருங்கள், அம்மா தண்டி இருக்குது கேரட்டு. சேம், தேங்க்யூம்மா. ஸோ அகைன் ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இல்லை போல் இருக்குது. மார்க்கெட் இல்லை இன்றைக்கி. ஸோ காலியாக தான் இருக்குது. ஒரு 2-3 கடை தான் இருக்குது. மீன்ஸ் மார்க்கெட் போட்டாங்கன்னா ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசட்டர் பப்ளிக் மார்க்கெட்டு. ஸோ அந்த 2-3 கடை தான் இருந்தது. இன்றைக்கி கூட்டம் இல்லை. சந்தை நம்ம ஊரில் சந்தை போடுற மாதிரி இங்கே வந்து சந்தைகள் அப்புறமா போடுவாங்க நினைக்கிறேங்க. பாருங்கள், அக்ரி, கிறிஸ்மஸ். ஓகே, நைட் மார்க்கெட் இது. வென்ஸ்டே பேசட்ரே பப்ளிக். ஓகே, இது நைட் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்கு. பட் பகல்லையும் இருக்காங்க. ஒரு நைட்டில் வந்து அதிகமாக இருப்பாங்க போல இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. ஸோ பாருங்கள், சாக்கடை தண்ணி ரோட்டில் போகுது. அங்கே பாருங்கள், டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த வண்டியில். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது வீடு. ஷீட்டு வீடு கூட இருக்குது. சின்ன ஜூஸ் கடை. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கர் வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்பவுமே. ஹாய், ஹலோ. ஸோ இங்கே லோக்கல் ஸ்ட்ரீட் கடைகள், மீன்ஸ் இந்த கிரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூஸ் பண்ணுற அடுப்புகள்லாம் பாருங்கள். ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நம்ம அப்படியே அந்த ஏஷியா சிட்டி மார்க்கெட்டுன்னு சொன்னால் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே பார்த்துட்டு நம்ம அப்படியே கப்பலுக்கு போயிடலாம். பாருங்கள்,
இங்கேயும் கடலோட அந்த காவா கலக்குது. கலக்கிற இடத்துலலாம் நிறையா இருக்குது. பட் டூரிஸ்ட் யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க பீச்சிலே குளிக்க மாட்டாங்க. ஏஷியன் குசைன். ஓகே, இங்கே ஒரு இந்தியன் குசைன் இருக்குது. ஓகே, இதான் அந்த ஏஷியா சிட்டி மார்க்கெட். இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒருத்தவனே எல்லா இடத்துலையுமே நம்ம ஊரில் ஜூஸ் விற்கிற மாதிரி இந்த ஊரில் ஃப்ரிட்ஜில் சரக்கு வச்சிட்ருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஓகே, ஜூஸஸ், பபுள் டீ, ப்ரஷ்ஷு. நம்ம என்ன பார்க்கலாம்? நெஸ்லே டபுள் ஃபில்டர் காஃபி தூள் பார்க்கலாமா? அவ்வளோ போட்டிருக்கு. 200 கிராமு. மேம், இட் இஸ் US dollar? It is a US dollar? No. How much US dollar? 20? No, less than that. கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது. இங்கே பாருங்கள், 200 கிராம் மதிப்புள்ள டபுள் ஃபில்டர் நெஸ்லே காப்பி தூள் $18. அப்போனா 88 சார் 64, 660 ப்ளஸ் 1400 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரில, கம்மியாக தான் இருக்கும் எப்படியும். ஓகே, இங்கே பாருங்கள், மீட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கோழி காலுகள், கோழி கால், மீன் கறி, கோழி கால், ஸோ தொடை பாருங்கள். நம்ம ஊரில்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? இங்கெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வெங்காயம், தக்காளி. ஓகே, ஸோ கரேபியனில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க. அந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல, பட் திங்ஸ் இருக்குது, பொருட்கள் இருக்குது, அப்படி இப்படின்னு அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஆமாம், அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ரேக்கே இருக்குது. இது சோயா சாஸு, அந்த மாதிரி சாஸ் ஐட்டம் ஒரு ரேக் ஃபுல்லாமே சாஸும். பாருங்கள், சரக்கு சூப்பர் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க பாருங்கள். ஸோ பில்லிங் கவுண்ட்ரு. ஓகே, நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல, நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பீச் தான் இங்கே இருக்குது. அதுவும் இப்போ நல்லா இருக்க பீச் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. ஸோ சிட்டியில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி அவ்வளோவா எதுவும் இல்லை. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான், கிட்ட கிட்ட தான் வீடு இருக்குது. காவாகல்லாம் ரோட்லேயே ஓடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏழ்மை, இங்கே வந்து வறுமை தெரியுது. குட்டி பசங்களாம் ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க. குட்டி மீன்லாம் பிடிச்சதுன்னா அதை திரும்பி கடலே விட்டுறாங்க. இது சின்ன மீன், இதை பிடிக்கக்கூடாதுன்னு. ஓகே, அந்த கொக்கி எடுக்கும்போது கூட அதுக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து கரெக்டாக கடலில் விட்டுறாங்க. வறுமையிலையும் நேர்மையாக இருக்காங்க. நம்ம அதை பாராட்டி ஆகணும். மறுபடியும் க்ரூஸ் டெர்மினலுக்கே வந்துட்டோம். நம்ம அப்படி அந்த பக்கமாக போயிட்டு நம்ம அப்படியே ஒரு சுற்றிட்டு மறுபடியும் இந்த பக்கமாக வந்தாச்சு. சரிங்க, ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். செயின்ட் கிட்ஸ் அண்டு நெவிஸ் கரீபியன் ஐலாண்டில் இருக்க பெசட்டர் சிட்டியில் இருக்க ஸோ ஒரு டூர் தான் இது. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பாய்.